அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பைத்தான்ல ஃபங்ஷன் அப்படிங்கிற டாபிக்க பத்தி தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்றதுக்காண்டி உருவாக்குறது தான் அந்த ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன் என்ன செய்யும்னா, கோட என்ன பண்ணும்னா ஆர்கனைஸ் பண்ணும். அதாவது சின்ன சின்ன கோடா ஸ்மால் பீஸா என்ன பண்ணியிருக்கும், கோட பிரிச்சு வச்சிருக்கும். ஓகேவா? நீங்க ஒன்ஸ் ஒரு ஃபங்ஷன உருவாக்கிட்டீங்கன்னா, அந்த ஃபங்ஷன் நீங்க என்ன பண்ணலாம், எத்தனை இடத்துல வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா, அது ரீயூசபிள் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபங்ஷனால என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்றதுக்காண்டி என்ன பண்றோம், ஃபங்ஷன உருவாக்குறோம். அந்த ஃபங்ஷன் அந்த வேலைய மட்டும் தான் செய்யும். ஓகேவா? சரி. அது நீங்க இன்னும் உள்ள போக போக உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிரும். இப்ப அடுத்து பார்த்தோம்னா, சேம் அதே தான். சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ ஒரு பெரிய ப்ரோகிராம் இருக்கு. நம்ம சின்ன சின்ன பகுதியா பிரிக்கலாம்னா, இந்த ஃபங்ஷன் வச்சு என்ன பண்ணிக்கலாம், சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம எங்கனாலும் தேவைப்படும்போது என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபங்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்றாங்க, இந்த ஃபங்ஷனை யூஸ் பண்றாங்க. சரி. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்ஷன் 2 வகையா பிரிப்பாங்க. அதாவது 2 விதமா இந்த ஃபங்ஷன பிரிப்பாங்க. எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் டெஃபினிஷன். அதாவது நம்ம ஒரு ஃபங்ஷன உருவாக்குறோம்ல, அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபங்ஷன் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஃபங்ஷன் காலிங். நீங்க அந்த உருவாக்குன ஃபங்ஷன நீங்க வேலை செய்ய வைப்பீங்க தெரியுமா? அதுக்கு பேர் ஃபங்ஷன் காலிங் சொல்லுவாங்க. ஓகேவா? சரி. இப்ப ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் டெஃபினிஷன பத்தி கொஞ்சம் ப்ரீஃபா பார்க்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் டெஃபினிஷன். ஃபங்ஷனால என்னது? ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்றதுக்காண்டி உருவாக்குறது தான் ஃபங்ஷன். அப்போ ஃபங்ஷன் டெஃபினிஷன் என்னது? நம்ம ஒரு ஃபங்ஷன் உருவாக்குறோம் தெரியுமா? அத தான் ஃபங்ஷன் டெஃபினிஷன் சொல்றோம். ஓகேவா? ஃபங்ஷன் எதுக்காண்டி நம்ம உருவாக்குறோம்? ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்றதுக்காண்டி ஃபங்ஷன் உருவாக்குறோம். இங்க பார்த்தீங்கன்னா, டெஃப்னு ஒரு கீவேர்ட் இருக்கும். இந்த லைன்ல லாஸ்ட் பாருங்க, டெஃப்னு ஒரு கீவேர்ட் இருக்கு தெரியுமா? இந்த டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபங்ஷன பைத்தான்ல உருவாக்க முடியும். ஓகேவா? சரி. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபங்ஷன உருவாக்கும்போது, ஃபங்ஷனுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும், ஒரு நேம் ஒண்ணு குடுக்கணும். அது மட்டும் இல்லாம, உங்க ஃபங்ஷனுக்கு பாராமீட்டர்ஸ் தேவைப்பட்டா குடுக்கலாம், குடுக்காமலும் இருக்கலாம். அது என்ன சார் பாராமீட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃபங்ஷனுக்கு வேலை செய்றதுக்கு இப்போ உங்க ஃபங்ஷன் வேலை செய்யும்னா, ஒரு சில வேல்யூ குடுத்தா தான் என்ன பண்ணும், உங்க ஃபங்ஷன் வேலை செய்யும். அப்ப அந்த நீங்க அந்த ஃபங்ஷனுக்கு நீங்க ஒரு வேல்யூ குடுக்குறீங்க தெரியுமா? அதுதான் பாராமீட்டர். உதாரணத்துக்கு இப்ப நம்ம ஏடிஎம் கார்டு ஏடிஎம் மிஷின் இருக்கு வச்சுக்கோங்களேன். அந்த ஏடிஎம் மிஷின் வேலை செய்யணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஏடிஎம் கார்டு நம்ம குடுத்தா தான் வேலை செய்யும். ஓகேவா? அப்ப அந்த அந்த ஏடிஎம் மிஷின் தான் என்னது ஒரு ஃபங்ஷன். ஓகேவா? அப்ப அந்த ஏடிஎம் கார்டு என்ன சொல்றோம்? நம்ம பாராமீட்டர் சொல்லுவோம். பாராமீட்டர் அந்த ஏடிஎம் கார்ட குடுத்தா தான் ஏடிஎம் மிஷின் வேலை செய்யும். இல்லன்னா வேலை செய்யாது. ஓகேவா? சரி. இப்ப பார்த்தோம்னா சின்டாக்ஸ். சரி. இப்ப நம்ம ஒரு ஃபங்ஷன உருவாக்க போறோம். அதுக்கு எப்படி அதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கும்ல, ஒரு வடிவமைப்பு. அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் இருக்கணும். சொன்னோம்ல, டெஃப் டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா, எஸ் டெஃப் அப்படிங்கிற என்னது? ஃபங்ஷன் டிஃபைன் பண்ணுது. ஓகேவா? அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் குடுத்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் நேம். டெஃப் அப்படிங்கிற கீவேர்டுக்கு அப்புறம் என்ன குடுக்கணும்? ஃபங்ஷன் நேம தான் குடுக்கணும். ஃபங்ஷன் நேம்னா நேம் ஆஃப் த ஃபங்ஷன். நம்ம ஒரு ஃபங்ஷன் உருவாக்க போறோம். அதுக்கு நம்ம ஒரு பெயர் குடுக்க போறோம். என்ன பெயர்னாலும் குடுத்துக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பேராந்தீஸ் அப்புறம் குளோஸ் பேராந்தீஸ். இதுக்குள்ள என்ன குடுப்பாங்கன்னா, பாராமீட்டர். சரியா? சரி. பாராமீட்டர் என்னதுன்னா, அது ஜஸ்ட் ஒரு வேரியபிள் தான். ஓகேவா? அத ஏன் வேரியபிள் சொல்றோம்னா, நம்ம ஒரு ஃபங்ஷனுக்கு என்ன பண்றோம், ஒரு வேல்யூ குடுக்குறோம். ஃபங்ஷனுக்குள்ள நான் ஒரு வேல்யூவ அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, இந்த பாராமீட்டர் மூலமா தான் என்ன பண்ண முடியும், ஃபங்ஷனுக்குள்ள வேல்யூ அனுப்ப முடியும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பாராமீட்டர் என்ன பண்ணும்னா, நம்ம வெளியிருந்து குடுக்குற வேல்யூ என்ன பண்ணும், இந்த பாராமீட்டர் வாங்கி அத ஃபங்ஷனுக்குள்ள அனுப்பும். ஓகேவா? அதுக்கு தான் என்ன பண்றோம், இந்த பாராமீட்டர யூஸ் பண்றோம். சரி. அப்போ இங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாராமீட்டர் தான் குடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த மாரி நம்ம எத்தன பண்ணலாம், நெறைய பாராமீட்டர் குடுக்கலாம். அடுத்து கண்டிப்பா கோலன் வைக்கணும். பார்த்தீங்களா? பாராமீட்டர் குடுத்ததுக்கப்புறம் பண்றங்க, குளோஸ் பேராந்தீஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா கோலன் வைக்கணும். ஓகேவா? எதுக்காண்டி கோலன் வைக்கிறோம்னா, ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்து வர்ற லைன்ல யாருக்கு சொந்தம்? இந்த ஃபங்ஷனுக்கு தான் சொந்தம். ஓகேவா? ஏன்னா இங்க தான் பிளாக் ஸ்டார்ட் ஆகுது. அதனால என்ன பண்றோம்? கோலன் குடுக்குறோம். பார்த்தீங்கன்னா, கோலன் வச்சிருக்கோமா, அப்போ இன்டென்டேஷன் லெவல் மெயின்டெயின் பண்ணும். அப்ப இன்டென்டேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு, அதாவது 4 ஸ்பேஸ் தள்ளி தான் என்ன பண்ணும், கோடே டைப் ஆகும். ஸ்டேட்மெண்ட் 1. எத்தன லைன்னாலும் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபங்ஷனுக்குள்ள குடுத்துக்கலாம்.
ஓகேவா? சரி. இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஃபங்ஷன் காலிங். சரி. ஃபங்ஷன் காலிங் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஃபங்ஷனை உருவாக்கிட்டேன். சரியா? உருவாக்குன ஃபங்ஷனை என்ன பண்ணணும்? வேலை செய்ய வைக்கணும். அதுக்கு தான் என்னது ஃபங்ஷன் காலிங். நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ஃபங்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யாது. நம்ம தான் என்ன பண்ணணும்? நமக்கு தேவைப்படும்போது இந்த இடத்துல எந்த ஃபங்ஷன் தேவையோ அந்த ஃபங்ஷன் நேம குடுத்து என்ன பண்ணணும்? கூப்பிடணும். ஸோ இங்க ஃபங்ஷன் காலிங் எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபங்ஷனோட நேம் இருக்கு தெரியுமா? அந்த ஃபங்ஷனோட நேமு அது பக்கத்துல என்னது ஓப்பன், க்ளோஸ் பேரன்தீஸ் குடுத்து என்ன பண்ணுவாங்க? அந்த ஃபங்ஷன கூப்பிடுவாங்க. ஸோ நீங்க இப்படி குடுத்தாலே போதும் என்ன பண்ணிரும்? ஃபங்ஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். ஓகேவா? சரி. சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் நேம் அப்புறம் ஓப்பன் அதுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் அப்புறம் க்ளோஸ். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஆர்குமெண்ட் சொல்றோம். ஏன்னா, ஒரு சில ஃபங்ஷனுக்கு என்ன பண்ணுவோம்? ஏதாட்டும் வேல்யூ குடுத்தா தான் அந்த ஃபங்ஷன் வேலை செய்யும்னு கட்டாயத்துல இருக்கும். அப்ப நம்ம வந்து ஃபங்ஷன கால் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, அந்த ஃபங்ஷனுக்கு சில வேல்யூ குடுப்போம். அதுதான் என்னது ஆர்குமெண்ட்ன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இதுக்கு முன்னாடி ஃபங்ஷன் டெஃபினிஷன் ஒரு கான்செப்ட் பார்த்தோம் தெரியுமா? அதுல வந்து என்ன பண்ணியிருந்தோம்? ஃபங்ஷன் உருவாக்கும்போது நம்ம பாராமீட்டர் ஒண்ணு சொன்னோம் தெரியுமா? ஸோ அந்த பாராமீட்டர்னா என்ன அர்த்தம்னா, அது ஃபங்ஷன உருவாக்கும்போது தான் குடுப்பாங்க. ஆர்குமெண்ட் அப்படின்னா ஃபங்ஷன் கால் பண்ணும்போது குடுக்குறது. ஓகேவா? ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் இருக்கும். பாராமீட்டர வந்து எப்போ பாராமீட்டர் சொல்லணும்? எப்போ ஆர்குமெண்ட் சொல்லணும்? டவுட்டா இருக்கும். ஸோ நீங்க ஃபங்ஷன உருவாக்கும்போது குடுக்குறத பாராமீட்டர் சொல்லுவோம். ஃபங்ஷன கால் பண்ணும்போது குடுக்குறத வந்து ஆர்குமெண்ட்ன்னு சொல்லுவோம். ஸோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. ஆர்குமெண்ட்னா அதேதான். நம்ம ஒரு வேல்யூ குடுக்குறோம் தெரியுமா? அந்த வேல்யூவ வாங்கி என்ன பண்ணும்? ஃபங்ஷனுக்குள்ள அனுப்பும். சரியா? சரி. சரி. இப்போ ஃபங்ஷன் ஃபுல் கோட் சின்டாக்ஸ். ஸோ ஃபங்ஷன் உருவாக்கும்போது கண்டிப்பா என்ன பண்ணணும்? டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட் போட்டு தான் என்ன பண்ணணும்? ஃபங்ஷனே உருவாக்கணும். அதுக்கப்புறம் ஃபங்ஷனோட நேம். அப்புறம் என்னது ஓப்பன் உள்ள பாராமீட்டர் க்ளோஸ். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தீஸ்குள்ள என்ன பண்ணணும்? கண்டிப்பா பாராமீட்டர குடுக்கணும். அப்புறம் கண்டிப்பா கோலன் வைக்கணும். கோலன் வச்சுட்டா என்ன ஆயிரும்? இண்டென்டேஷன் லெவல் ஸ்டார்ட் ஆயிரும். சரி. ஸ்டேட்மெண்ட் 1 அது வந்து கோட் பிளாக். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை லைனாலும் குடுத்துக்கலாம். சரி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் நேம், ஓப்பன், ஆர்குமெண்ட், க்ளோஸ். இப்போ லாஸ்ட்டா வந்துச்சு தெரியுமா? இது வந்து என்னது ஃபங்ஷன் காலிங். சரியா? அப்ப மேல உள்ள என்னது டெஃப் ஃபங்ஷன் நேம் குடுத்தோம் தெரியுமா? அது வந்து ஃபங்ஷன் டெஃபினிஷன். லாஸ்ட்டா குடுத்துருக்கோம் தெரியுமா? ஃபங்ஷன் நேம் போட்டு இப்போ ஆர்குமெண்ட்ன்னு. இது வந்து ஃபங்ஷன் காலிங். சரியா? ஸோ இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம எத்தனை ஃபங்ஷனாலும் உருவாக்க முடியும். ஆனா ஃபங்ஷன் என்னைக்குமே ஆட்டோமேட்டிக்கா வந்து வேலை செய்யாது. நம்ம தான் என்ன பண்ணணும்? உருவாக்குன ஃபங்ஷன கால் பண்ணி வேலை செய்ய மட்டும் நம்ம தான் கால் பண்ணணும். ஸோ இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டைப் ஆஃப் ஃபங்ஷன். ஸோ ஃபங்ஷன்லயே நெறைய வகைகள் இருக்கு. பார்த்தீங்கன்னா, பில்ட் இன் ஃபங்ஷன் இருக்கு. யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் இருக்கு. லாம்ப்டா ஃபங்ஷன் இருக்கு. ரிகர்சிவ் ஃபங்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஒவ்வொன்னா நம்ம அடுத்து வரப்போறதுல பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பில்ட் இன் ஃபங்ஷன். ஸோ இந்த பில்ட் இன் ஃபங்ஷன் அப்படின்னா என்னதுன்னா, நம்ம வந்து பைத்தான உருவாக்கும்போதே, அதாவது இந்த பைத்தான உருவாக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது கூடயே சில ஃபங்ஷன் என்ன பண்ணிட்டாங்க, இன்பில்ட்டா அவங்க உருவாக்கிட்டாங்க. ஓகேவா? ஒரு சில விஷயத்துக்கு நம்ம உட்காந்து ஃபங்ஷன் உருவாக்க வேண்டாம். நாங்களே ஃபங்ஷன் உருவாக்கி தரோம்னு சொல்லி, அவங்களே ஃபங்ஷன உருவாக்கி உள்ள குடுத்துட்டாங்க. ஓகேவா? அதான் என்ன சொல்லுவாங்க, பில்ட் இன் ஃபங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த பில்ட் இன் ஃபங்ஷனுக்கு வந்து நம்ம தனியா எந்த ஒரு மாடியூலும், எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரியும் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது பைத்தானுக்குள்ளேயே இருக்கும். நம்ம ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? சரி. இந்த ஃபங்ஷன் அவங்க எதுக்காண்டி உருவாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு காமன் ஆப்பரேஷன். காமன் ஆப்பரேஷன் கேட்டீங்கன்னா, இந்த மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன், டேட்டா டைப் கன்வர்ஷன், இன்புட், அவுட்புட் ஆப்பரேஷன். ஸோ இந்த மாரி இத தாண்டி நெறைய விஷயம் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் என்ன பண்றோம்னா, இந்த பைத்தானுடைய பில்ட் இன் ஃபங்ஷன யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, இங்க பாருங்க லென் அப்படிங்கிற ஃபங்ஷன் இருக்கு. டைப் அப்படிங்கிற ஃபங்ஷன் இருக்கு. சம் அப்படிங்கிற ஃபங்ஷன் இருக்கு. வேற மின் அப்படிங்கிற ஃபங்ஷன் இருக்கு. ஏன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பிரிண்ட்ன்னு ஒரு ஃபங்ஷன். அதுவும் ஒரு ஃபங்ஷன் தான். அது என்ன பண்ணும்? அந்த பிரிண்ட் ஃபங்ஷனோட வேலை என்னது? நாம ஒரு இன்ஃபர்மேஷன் குடுத்தோம்னா, அத என்ன பண்ணும்? கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி காமிக்கும். அதான் பிரிண்ட் ஃபங்ஷனுடைய வேலை. ஸோ அதுவும் என்னதான் ஒரு பில்ட் இன் ஃபங்ஷன் தான் பைத்தான்ல. ஓகேவா? இப்ப அடுத்து பார்த்தோம்னா, யூசர் டிஃபைன் ஃபங்ஷன். ஸோ யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் வந்துட்டாலே, நீங்க முடிவு பண்ணிறணும்.
என்னது நம்மளே என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க போகிறோம். பைத்தான் ஆல்ரெடி நிறையா பில்டின் ஃபங்க்ஷன் உருவாக்கி வச்சுருக்கு. ஆனால் எல்லா ஃபங்க்ஷனுமே நம்ம வந்து நம்மளுடைய சொல்யூஷனை நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு ஏற்ற சொல்யூஷன் கிடையாது. ஸோ ஒரு சில ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே ஒரு சில ஃபங்க்ஷனை உருவாக்குவோம். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதே தான். ஸோ நம்மளே ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குறோம்ல, ஸோ அந்த ஃபங்க்ஷனை எப்படி உருவாக்குவாங்கன்னா டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு போட்டு தான் என்ன பண்ணுவோம், நம்ம உருவாக்குவோம். ஓகேவா? சரி, சேம் அதே தான். ஃபங்க்ஷனோட வேலை என்னது, கோடை ஆர்கனைஸ் பண்ணும், ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் என்னது ஃபங்க்ஷனோட வேலை. அதான் 2ஆம் லைனில் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்லேயே பார்த்தோம்னா இதுலேயும் டைப்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் வித் நோ பேராமீட்டர் அண்ட் நோ ரிட்டன் வேல்யூ. உங்களுக்கு பேராமீட்டர் என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா பேராமீட்டர் என்னது, ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஏதாட்டும் வேல்யூ அனுப்புகிறோம்னா அந்த பேராமீட்டரை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும், வேல்யூ அனுப்ப முடியும். ஓகே, அது என்ன ரிட்டன் வேல்யூ. ஸோ அதை நம்ம இன்னும் அடுத்த இதில் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றி பெருசாக யோசிக்க வேண்டாம். சரியா? சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் பாருங்கள், ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் பட் நோ ரிட்டன் வேல்யூ. மூணாவது பாருங்கள், மூணாவது டைப் ஃபங்க்ஷன் வித் நோ பேராமீட்டர் பட் வித் ரிட்டன் வேல்யூ. நாலாவது டைப்பை பாருங்கள், ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் அண்ட் ரிட்டன் வேல்யூ. சரியா? ஸோ இந்த ஒவ்வொரு டைப்புக்கும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. சரி, இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் அண்ட் ரிட்டன் வேல்யூ, இந்த டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட டைப்பு தான் என்னது, ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் அண்டு ரிட்டன் வேல்யூ. சரி, ஸோ இது என்ன அர்த்தம்னா, அந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு என்ன செய்யும் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த டைப்பில் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்க போகிறோம் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம பேராமீட்டர் கொடுக்கணும். பேராமீட்டர் என்னது, அந்த ஃபங்க்ஷன் வேலை செய்கிறதுக்கு நம்ம சில வேல்யூவை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்புனா தான் வேலை செய்யும். ஓகேவா? அதே மாதிரி ரிட்டன் வேல்யூ அப்படின்னு கேட்டோம், அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் ஒரு வேலையை செஞ்சு முடிச்சு என்ன பண்ணும், நமக்கு ஒரு ரிசல்ட்டை திருப்பி கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் கரும்புச்சாறு மிஷின் பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த கரும்புச்சாறு மிஷினில் பாருங்கள், அதுதான் என்னது ஃபங்க்ஷன். ஸோ அந்த கரும்புச்சாறு மிஷின் வந்து ஒர்க் ஆகணும், வேலை செய்யணும், நம்ம என்ன பண்ணணும், அந்த மிஷினுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கரும்பை உள்ளே கொடுத்தா தான் என்ன பண்ணும், அது வேலை செய்யும். சரியா? அப்போ என்ன பண்ணுறோம், அந்த கரும்பு தான் என்னது பேராமீட்டர். ஸோ நம்ம பேராமீட்டர் மூலமாக என்ன பண்ணுறோம், கரும்பை கொடுக்குறோம். ஸோ அந்த மிஷின் என்ன பண்ணும், நம்ம கொடுத்த கரும்பை வாங்கி ஒரு ப்ராசஸ் பண்ணுது. ப்ராசஸ் பண்ணி நமக்கு ஒரு வேல்யூவை திருப்பி கொடுக்குது. அது அந்த வேல்யூ தான் என்னது, ஜூஸு. சரியா? ஸோ இதுதான் என்னது, இந்த ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் அண்டு ரிட்டன் வேல்யூ கூடிய ஒரு கான்செப்ட். அப்போ உங்களுக்கு புரிஞ்சுட்டா, பேராமீட்டர் என்ன, ரிட்டன் வேல்யூன்னு என்னென்னு. ஸோ நீங்கள் அந்த கரும்புச்சாறு மிஷினோட இங்கே கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரி, இப்போ இதோட சின்டெக்ஸ் இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, டெஃப் அப்படிங்கிற கீவேர்ட். ஏன்னா நம்மளே என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க போகிறோம். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு போட்டு தான் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம். டெஃப் அப்படிங்கிற கீவேர்டுக்கு அடுத்து வர்றது கண்டிப்பாக ஃபங்க்ஷன் நேமாக தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஃபங்க்ஷன் நேமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது, ஓப்பன் பேராந்திஸ், அதுக்குள்ளே பேராமீட்டர் கமா பேராமீட்டர் கமா ஸோ என் ஆஃப் பேராமீட்டர். நீங்கள் எத்தனை பேராமீட்டர்னாலும் கொடுத்துக்கலாம். சரியா? அப்புறம் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா பேரந்திஸ் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக பேரந்திஸை க்ளோஸ் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், நிறையா பேராமீட்டர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக கோலன் வைக்கணும். கோலன் எப்போ வைக்கணும், நீங்கள் எப்போ பேரந்திஸை க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கோலன் வைக்கணும். எதுக்காண்டி கோலன் வைக்கிறோம்னா, ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடு தானே. ஸோ நீங்கள் கோலன் வைக்கும்போது அங்கேருந்து என்ன பண்ணுது, இன்டென்டேஷன் லெவல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், அதுக்கப்புறம் இந்த கோலனுக்கு அப்புறம் அடிக்கிற எல்லா லைனும் யாருக்கு தான் சொந்தம், இந்த ஃபங்க்ஷனுக்கு தான் சொந்தம். சரி, ஸோ ரிட்டன் வேல்யூ. ஸோ ரிட்டன் வேல்யூ பார்த்தீங்கன்னா, ரிட்டன் அப்படிங்கிற அந்த கீவேர்டு போடணும் நீங்கள் கண்டிப்பாக. நீங்கள் ரிட்டன் அப்படிங்கிற கீவேர்டு போட்டிங்கன்னா ஓகே, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு வேல்யூவை ரிட்டன் பண்ணுது. இந்த ரிட்டன் கீவேர்டு தான் என்ன பண்ணும், அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூவை ரிட்டன் பண்ணும், வெளியே அனுப்பும். சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரிட்டன் கீவேர்டு கொடுக்கணும். ரிட்டன் கீவேர்டு கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ தான் என்ன பண்ணுது, ஃபங்க்ஷன் வந்து நமக்கு திருப்பி கொடுக்குது. ஓகேவா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சாம்பிள் கோடு இருக்குது. இதில் பாருங்களேன்,
ஸோ இப்போ ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரி வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் நல்லா பாருங்கள் டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு. ஸோ டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்துட்டாலே அது ஃபங்க்ஷன். ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா ஆடுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆட் அப்படின்னா ஃபங்க்ஷனுடைய நேமு. ஓகேவா? அப்புறம் பாருங்கள் ஓப்பன் க்ளோஸ் பேரந்திஸ்குள்ள தான் என்ன பண்ணுவோம், பேராமீட்டரை கொடுப்போம். இங்கே ஏ கமா பின்னா என்னது 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ அப்புறம் கோலன் வச்சுருக்கிறோமா? ஓகே. அடுத்து நல்லா பாருங்கள், அதுக்கு கோலனுக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரே ஒரு லைன் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கோம், டைப் பண்ணியிருக்கோம். அது என்னது ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி. ஃபஸ்ட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா, இந்த டெஃப் ஆட் இந்த லைனை ஃபஸ்ட்டு பைத்தான் படிச்சோன்னா என்ன பண்ணிடும், நம்மளுடைய ஸ்டாக் மெமரியில் குளோபல் ஃப்ரேமில் என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹீப்பில் போய் என்ன பண்ணோம்னா, இந்த ஆட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணும், ஒரு மெமரியை உருவாக்கிறோம். அதை உருவாக்கிட்டு குளோபல் ஃப்ரேமில் வந்து என்ன பண்ணும், அந்த மெமரியை வந்து ஆட் பண்ணிடும். இங்கே என்னது VCI _1 அதான் மெமரி அட்ரஸ். அந்த மெமரி அட்ரஸ் எடுத்து வந்து என்ன பண்ணிடும், குளோபல் ஃப்ரேமில் ஆட் பண்ணிடும். சரியா? சரி. இப்போ அடுத்து பார்த்தோம்னா ரிட்டர்னுக்குள்ளே போகாது. சரியா? எப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போன சொல்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தோம்னா இங்கே வருது ரிசல்ட் ஈக்குவல் டு ஆட் 5,6. ரிசல்ட் அப்படிங்கிறது என்னது, இங்கே வேரியபிள். ஓகே. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஆடுன்னு கொடுத்துருக்கோமா? ஆட் வந்து என்னது, நம்ம உருவாக்கின ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா 5,6ன்னு அந்த ஆடுக்குள்ளே கொடுத்துருக்க பார்த்தீங்களா, இதை தான் என்ன சொல்லுவாங்க, ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குற வேல்யூவை ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கும் போது நீங்கள் அந்த பேரண்டிஸ்க்குள்ளே கொடுக்குறத என்ன சொல்லுவோம், நம்ம பேராமீட்டர்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். நம்ம ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷனை ஆல்ரெடி மேலே உருவாக்கியிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணுறோம், கால் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக 2 வேல்யூ கொடுத்தா தான் அந்த என்ன ஃபங்க்ஷன் வேலை செய்யும். ஸோ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், 5,6ன்னு கொடுத்துருக்கோம். அவங்க 5 வந்து என்ன பண்ணும், ஏல ஸ்டோர் ஆகும், 6 வந்து பியில் ஸ்டோர் ஆகும். சரியா? சரி. இப்போ பாருங்கள் ரிசல்ட் அப்படிங்கிறது குளோபல் ஃப்ரேம்குள்ளே வந்துட்டா. இப்போ அடுத்து பார்த்தோம்னா இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஆளானோன்னு என்ன பண்ணும், ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. ஆட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் டெஃப் ஆட் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணிடும், ஃபங்க்ஷன் கால் ஆனோன்னு என்ன பண்ணிடும்னா டெம்பரரி ஃப்ரேம் ஒன்று வந்து ஸ்டாக்கில் ஆட் ஆகும். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்பரரி ஃப்ரேம் வந்து எப்போ ஜென்ரேட் ஆகும் கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷன் எப்போல்லாம் கால் பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த டெம்பரரி ஃப்ரேம் வந்து ஸ்டாக்கில் வந்து ஆட் ஆகும். எப்போ ஃபங்க்ஷன் அதோட வேலையை முடிக்குதோ அப்போ என்ன ஆயிரும், இந்த டெம்பரரி ஃப்ரேம் வந்து ஸ்டாக் விட்டு வெளியே போயிடும். சரியா? அதோட ஆயுள் காலம் எவ்வளோ நேரம்னா, ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகி அது வேலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் தான் அதோட ஆயுள் காலம். எது, டெம்பரரி ஃப்ரேமுக்கு. ஸோ இங்கே டெம்பரரி ஃப்ரேம் மட்டும் உள்ளேருந்து ஆட் A, Bன்னு கொடுத்துருக்கானா இந்த ஸ்டாக் மெமரிக்குள்ளே. சரி. இப்போ அடுத்து பார்த்தோம்னா ரிட்டர்ன் A + B. ஏல என்ன இருக்குது 5, பியில் வந்து 6. ஓகேவா? இப்போ ரெண்டையும் கூட்டினா 11 அப்படிங்கிறது வருமா? அந்த 11 அப்படிங்கிறத வேல்யூ என்ன பண்ணணும்னா ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், ரிசல்ட் ஈக்குவல் டு ஆட் 5,6ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? சரி. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்படி ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நான் என்ன பண்ணணும், ஏதாட்டும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். நம்ம எங்கே தான் ஸ்டோர் பண்ண முடியும், ஒரு வேரியபிளை தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிசல்ட்டும் ஒரு வேரியபிள் உருவாக்கி அதில் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அப்போ ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேம் தான் கொடுக்குவாங்க கேட்டால் இல்லை, வேரியபிள் நம்ம உருவாக்குற நேம் தானே, நீங்கள் என்ன நேம்லாம் கொடுத்துக்கலாம். ஆனால் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் கண்டிப்பாக கொடுக்கணும். சரியா? சரி. அப்போ இந்த 11 அப்படிங்கிற வேல்யூ என்ன பண்ணிடும், ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்களா 11 அப்படிங்கிற வேல்யூவை ஹீப் மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதோட மெமரி அட்ரஸான VCI _2 அதை எடுத்து என்ன பண்ணிடும், நம்ம குளோபல் ஃப்ரேமில் ரிசல்ட்டில் வந்து என்ன பண்ணிடும், ஸ்டோர் பண்ணிடும். பார்த்தீங்களா, ஸ்டோர் ஆகிட்டா. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஃப்ரேம் வெளியே போயிடும். ஏன்னா ஃபங்க்ஷனோட வேலை முடிஞ்சிட்டல, அதான் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட்டல, அப்போ அது வேலை முடிஞ்சிட்டு. ஃபங்க்ஷனோட வேலை முடிஞ்சோன்னே என்ன பண்ணிடும், டெம்பரரி ஃப்ரேம் ஸ்டாக்கை விட்டு வெளியே போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ரிசல்ட். இப்போ ரிசல்ட்டில் என்ன இருக்குது, குளோபல் ஃப்ரேமில் பாருங்கள், ரிசல்ட்டில் VCI _2ன்னு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீப் மெமரியில் பாருங்கள் எங்கே இருக்குது, 11 அப்படிங்கிற வேல்யூ தானே இருக்குது. அது என்ன பண்ணிடும், நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணும், நம்மளுடைய இந்த ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூ வந்து ஒர்க் ஆகும். சரியா? சரி. ஃபங்க்ஷன் வித் ஆர்குமெண்ட் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூ அந்த டைப் ஃபங்க்ஷன் இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் வித் நோ பேராமீட்டர் பட் வித் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூ. இதில் பார்த்தீங்கன்னா
இந்த ஃபங்ஷனுக்கு பேராமீட்டர் தேவை கிடையாது. பட் இந்த ஃபங்ஷன் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சரியா? அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருப்போம், ஃபங்ஷனுக்கு பேராமீட்டரும் கொடுக்கணும், வேல்யூவும் அது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் இந்த ஃபங்ஷனுக்கு பேராமீட்டர் தேவை கிடையாது. அது வேல்யூ என்ன பண்ணிடும், ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதே தான். இந்த ஃபங்ஷனுக்கு எந்த ஒரு பேராமீட்டரையும் வாங்காது. பட் இது ரிசல்ட் என்ன பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் எப்போ ஃபங்ஷனை கால் பண்ணுறீங்களோ அந்த ஃபங்ஷன் வேலையை செஞ்சு முடிச்சு ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சின்டெக்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறோம்னா டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு தான் கொடுக்கணும். அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் கண்டிப்பாக கொடுக்கணும். பேரந்திஸ் அதுக்குள்ளே எதுவும் கொடுக்கக்கூடாது. ஓப்பன் க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்தாச்சு. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னா, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு பேராமீட்டரையும் வாங்காதில்ல. பேராமீட்டர் நம்ம எங்கே தான் கொடுப்போம், பேரந்திஸ்குள்ளே தான் கொடுப்போம். அந்த ஓப்பன் க்ளோஸ் பேரந்திஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், பேராமீட்டரை கொடுப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு பேராமீட்டரையும் வாங்காது. அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம், எம்டியாக விட்டுறலாம். அப்புறம் கண்டிப்பாக கோலன் வைக்கணும். சரியா? ஏன் கோலன் வைக்கிறோம், இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுது, நம்ம அடிக்கிற லைனில் அந்த ஃபங்க்ஷனுக்கு சொந்தம். ஏன்னா இன்டென்டேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். சரி, ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சரி, இப்போ எக்ஸாம்பிளில் பார்க்குமா, சேம் அதே ஆட் ஃபங்க்ஷன் தான். சரியா? இந்த கோடை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். டெஃப் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. எதுக்காண்டி இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறோம், ஃபங்க்ஷனை உருவாக்குறோம்னா அப்போ தான் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆடுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். ஆடு வந்து என்னது, ஃபங்க்ஷனோடைய நேமு. ஓப்பன் க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்துரும். அந்த பேரந்திஸ்குள்ள எதுவுமே கொடுக்கல. அப்போ என்னது, இந்த ஃபங்க்ஷன் வந்து எந்த ஒரு பேராமீட்டரையுமே வாங்கலை. கோலன் ரிட்டர்ன் 5+6. ஸோ என்ன பண்ணுது, இந்த ஃபங்க்ஷன் 11 அப்படிங்கிற ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. சரியா? ஸோ இதான் இந்த ஃபங்க்ஷனோடைய கான்செப்ட். சரி, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் பண்ணும்போது என்ன ஆகும், ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரி வந்துடும். ஃபர்ஸ்ட் லைனை படிக்குது பைத்தான். படித்தோட என்ன பண்ணிடும், ஸ்டாக்கில் குளோபல் ஃப்ரேம் ஆட் ஆயிரும். என்ன பண்ணும், ஹீப்பில் வந்து அந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு இடத்த ஒதுக்கிட்டு அதோடைய மெமரி அட்ரஸ் எடுத்து என்ன பண்ணிடும், குளோபல் ஃப்ரேமில் என்ன பண்ணிடும், ஆட் பண்ணிடும். சரியா? சரி, இப்போ அடுத்து பார்த்தோம்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ஆட். ஸோ நீங்கள் இதில் இந்த லைனுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் சார் ரிசல்ட் ஈக்குவல் டு ஆட் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இந்த ஃபங்க்ஷனை உருவாக்கும் போதே நம்ம தான் அந்த ஃபங்க்ஷனை உருவாக்குறோம். அப்போ நமக்கு தான் ஃபுல்லாக தெரியும் இந்த ஃபங்க்ஷன் வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த வேல்யூவை ஒரு வேரியபிள் வாங்கி வைக்கணும்ல. அதுக்கு தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், ஒரு வேரியபிளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். பாருங்கள், ரிசல்ட் ஈக்குவல் டு ஆடுன்னு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஆட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும். அதுக்காண்டி என்ன பண்ணுறோம், நம்ம வேரியபிள் நேம் போட்டு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து என்ன பண்ணிடும், ரிசல்ட் அப்படிங்கிற அந்த வேரியபிள் என்ன பண்ணிடும், குளோபல் ஃப்ரேமில் உருவாக்கிறோம். இப்போ ஃபங்க்ஷன் அடுத்து என்ன பண்ண கால் ஆகுதா, ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது என்ன ஆயிரும், டெம்பரரி ஃப்ரேம் வந்து ஸ்டாக்கில் வந்து ஆட் ஆகும். டெம்பரரி ஃப்ரேமோட ஆயுள் காலம் என்னது, நீங்கள் எப்போ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்களோ அப்போ ஸ்டாக்கில் ஆட் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாக்கை விட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். சரியா? சரி, இப்போது ஃபங்க்ஷன் டெம்பரரி ஃப்ரேம் வந்து ஆட் ஆகிட்டு, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் 5+6. அப்போ என்னது, 11 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குமா, அதை என்ன பண்ணிடும், ஹீப் மெமரியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதோடைய மெமரி அட்ரஸான VCI_2 அதை எடுத்து என்ன பண்ணிடும், ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? சரி, இப்போ அடுத்து என்ன ஆயிரும், டெம்பரரி ஃப்ரேம் வெளியே போயிடும். ஏன்னா ஃபங்க்ஷனோட வேலை முடிஞ்சிட்டு அது ஸ்டாக்கை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா பிரிண்ட் ரிசல்ட். ரிசல்ட் அப்படிங்கிற வேரியபிள் என்ன இருக்குது, VCI_2ன்னு ஒரு மெமரி அட்ரஸ் இருக்குது. ஸோ அந்த மெமரி அட்ரஸை ஹீப்பில் போய் பார்த்தோம்னா அங்கே என்ன இருக்குது, 11 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணிடும், அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் அந்த டைப் ஆஃப் உடைய ப்ரோக்ராம். இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் பட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. அப்போ இந்த டைட்டில் வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம், ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னது, ஃபங்க்ஷன் வந்து பேராமீட்டர் வாங்கும். ஃபங்க்ஷனுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூமே என்ன பண்ணாது, ரிட்டர்ன் பண்ணாது. சரியா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னது, சேம் அதே தான். நான் சொன்னதை இங்கே கொடுத்துருக்காங்க, தேதியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணும், நோ ரிட்டர்ன் வேல்யூன்னா வேறு ஒன்றுமே இல்லை, ஃபங்க்ஷன் என்ன பண்ணிடும், உள்ளேயே பிரிண்ட் ஃபங்க்ஷன் போட்டு வேல்யூவை காமிச்சிடும். அவ்வளோதான். சரியா? சின்டெக்ஸ் பாருங்கள், டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு எதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா போன 2 ப்ரோக்ராம்லேயே தெரிஞ்சிருக்கும். டெஃப் வந்து ஃபங்க்ஷனை உருவாக்குறதுக்காண்டி தான் டெஃப் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் நேம் தான் கொடுக்கணும். ஸோ
பேரந்திஸ் ஓப்பன் பண்ணணும், இதுக்குள்ளே பேராமீட்டரை கொடுக்கணும், எத்தனை பேராமீட்டரை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பேராமீட்டர் என் ஆஃப் பேராமீட்டர் கொடுத்துருக்கோம், பேரந்திஸ் க்ளோஸ் பண்ணணும் கண்டிப்பாக, அப்புறம் கண்டிப்பாக கோலன் கொடுக்கணும். இதுக்குள்ளே நீங்கள் அடிக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் என்னது, அந்த ஃபங்க்ஷனுக்கு சொந்தம். சரியா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். சரி, பாருங்கள். இந்த ப்ரோக்ராம் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். பாருங்கள், டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு, டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு வந்துட்டாலே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்க போகிறோம்னு அர்த்தம். அந்த கீவேர்டுக்கு பக்கத்தில் உள்ளது என்னது, ஃபங்க்ஷனோட நேம் தான். அப்போ ஆட் வந்து என்னது, ஃபங்க்ஷனோட நேம். இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணும், பேராமீட்டர் நம்ம கொடுக்குறோம் சொல்லிக்கோமா. அப்போ என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு 2 பேராமீட்டர் கொடுத்துருக்கோம், a, b. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணாது, எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு சொல்லியிருந்தோமா. அதனால நீங்கள் உள்ளே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் கீவேர்டே வராது. ஃபங்க்ஷன் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே கண்டிப்பாக ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாதுன்னு சொல்லிட்டோமா, அப்போது ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் கீவேர்டு வராது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். சரியா? சரி, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரி வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் லைனை படிச்சோன்னா என்ன பண்ணிடும், நம்மளுடைய குளோபல் ஃப்ரேம் வந்து ஸ்டாக்கில் ஆட் ஆயிரும். ஹீப் மெமரியில் அந்த ஃபங்க்ஷனுக்கு இடத்த ஒதுக்கிட்டு அதோட மெமரி அட்ரஸ் எடுத்து என்ன பண்ணிடும், ஸ்டாக்கில் குளோபல் ஃப்ரேம்குள்ளே ஸ்டோர் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காலிங் நடக்குது. ஃபங்க்ஷன் கால் பண்ண என்ன பண்ணுது, அந்த ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட் கொடுக்கணும். சரியா? ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே என்ன பண்ணிடும், நம்மளுடைய டெம்பரரி ஃப்ரேம் வந்து ஸ்டாக்கில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம்னா 5 வந்து ஏல ஸ்டோர் ஆகும், 6 வந்து பியில் ஸ்டோர் ஆகும். சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள், பிரிண்ட் a + b. அப்போ என்ன நடக்கும், 5 ஏல வந்து 5 இருக்குது, பியில் வந்து 6 இருக்குது, ரெண்டையும் கூட்டம் 11. ஓகேவா? அப்போ பிரிண்ட் வந்து என்ன தான் பண்ணும், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிடுமா. சரி, இப்போது வேலை முடிஞ்சிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் வர பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் வேறு எந்த லைனுமே இல்லை. அப்போ ஃபங்க்ஷன் வேலை முடிஞ்சிட்டு. அதனால் என்ன ஆகிட்டு, ஸ்டாக்கில் இருந்து டெம்பரரி ஃப்ரேம் ரிமூவ் ஆகிட்டு. ஓகேவா? இப்போ ஏன் ரிமூவ் ஆகிட்டுன்னு தெரிஞ்சுட்டா. ஓகே, அப்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், அந்த 11 அப்படிங்கிற மதிப்பு என்ன பண்ணிடும், அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் அண்ட் நோ ரிட்டர்ன் வேல்யூ. இப்போ லாஸ்ட் டைப், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் லாஸ்ட் டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஹெட்டிங்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு வேல்யூவும் கொடுக்க வேண்டாம், எந்த ஒரு பேராமீட்டரும் கொடுக்க வேண்டாம், ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூ ரிட்டர்னும் பண்ணாது. சரியா? சரி, அதே தான் நம்ம பாருங்கள், நம்ம பிரிண்டிங்கே மெசேஜ், நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி. சரியா? ஓ, பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம தான் கொடுக்குறோமே. சாரி, இது அப்படி கிடையாது, லைக் பிரிண்டிங்கே மெசேஜ்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இப்போ சின்டெக்ஸ் பாருங்கள், டெஃப் ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் க்ளோஸ் பேரந்திஸ்குள்ளே எதுவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நோ பேராமீட்டர் சொல்லிட்டோம் ஃபங்க்ஷனுக்கு, அதனால் உள்ள எதுவும் கொடுக்கக்கூடாது. கோலன் வைக்கணும். அப்புறம் உள்ள கோடு எத்தனை லைனாக அடிச்சுக்கலாம், ஆனால் உள்ள ரிட்டர்ன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் எந்த ஒரு வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்க்குமா, அவ்வளோதான், உங்களுக்கு இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சரி, இப்போ கோடை ரன் பண்ணுவோமா. சரி, ஸ்டாக் அண்ட் ஹீப் மெமரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனை படிச்சுன்னு என்ன பண்ணிடும், ஹீப் மெமரியில் அந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு குளோபல் ஃப்ரேம் வந்து ஸ்டாக்கில் ஆட் ஆயிரும். ஆனால் அந்த ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு ஹீப்பில் வந்து ஒரு இடத்த ஒதுக்கி அந்த மெமரி அட்ரஸ் என்ன பண்ணிடும், எடுத்துக்கொண்டு குளோபல் ஃப்ரேம்குள்ளே வச்சிடும். இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆனால் என்ன பண்ணும், டெம்பரரி ஃப்ரேம் வந்து ஆட் ஆயிரும். இதுக்குள்ளே பார்த்தா என்னது, பிரிண்ட் 5 + 6. அப்போது 5 + 6 கூட்டம் என்னது, நமக்கு 11 அப்படிங்கிற மதிப்பு கிடைக்குமா. அதை என்ன பண்ணிடும், அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிடும். சரியா? நீங்கள் இந்த ப்ரோக்ராம் ஆட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் நீங்கள் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும் நமக்கு ரிசல்ட் என்னது, சேம் 11 தான். ஓகேவா? அது மாறவே மாறாது. சரியா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைப்பும் புரிஞ்சிருக்கும். அப்போது நீங்கள் கேட்கலாம், சார் இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் 4 டைப் சொன்னீங்க, அந்த 4 டைப் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா கேட்டால் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம அதை அதிகமாக யூஸ் பண்ணுற டைப் என்னதுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் அண்ட் வித் ரிட்டர்ன் வேல்யூ. இந்த டைப்பை தான் என்ன பண்ணுவோம், அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் அதுக்கு அந்த ஃபஸ்ட் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. என்னது,
ஃபங்ஷன் வந்து பேராமீட்டரும் வாங்கும், ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அதாவது நம்மளுடைய கரும்புச்சாறு மிஷின் மாரி. கரும்புச்சாறு மிஷின் தான் ஃபங்ஷன். அந்த கரும்புச்சாறு மிஷினுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஓகேவா? கரும்பை உள்ள வேல்யூவாக கொடுக்குறோம். அந்த கரும்பை வாங்கி ஒரு ப்ராசஸ் பண்ணி என்ன பண்ணுது, நமக்கு ஒரு ரிசல்ட்டை அது ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ரிட்டர்ன் பண்ணுற ரிசல்ட்டு தான் வந்து ஜூஸ், கரும்பு ஜூஸ். சரியா? சரி. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபங்ஷனில் வந்து பில்ட்-இன் ஃபங்ஷன் அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்ஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்ற டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.